நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகிய நாம் ஏனைய மற்ற நபிமார்களுடைய சமுதாயங்களை காட்டிலும் சிறந்த ஒரு உன்னதமான ஒரு சமுதாயமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை அனுப்பி வைத்திருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிற பொழுது, குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், மக்களுக்காக வெளியாக்கப்பட்ட சமுதாயங்களில் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஏனென்றால் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ், நன்மை நீங்கள் ஏவக்கூடியவர்களாகவும் தீமையிலிருந்து நீங்கள் தடுக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வை நீங்கள் ஈமான் கொண்டவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ஏனைய சமுதாயத்தினர்கள் என்ன நன்மை செய்ய வேண்டுமாறு நபி அவர்களால் வலியுறுத்தப்பட்டதோ அதை அவர்கள் மட்டும் செய்வார்கள், மற்றவர்களுக்கு எத்தி வைக்க மாட்டார்கள், மற்றவர்களை தடுக்க மாட்டார்கள். தான் எந்த ஒரு நற்செயலை செய்கிறோமோ அது தான் மட்டும் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்கள் செய்த ஒரு உயர்வான ஒரு அமலை இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். ஆகவே இந்த சமுதாயம் தான் மட்டும் அமல் செய்வதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் அது மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும், மற்றவர்களுக்கும் பயனளிக்கும் விதமாக மற்றவர்களும் அந்த அமலை செய்ய தூண்ட வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. தமிழில் கூட தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பதாக சொல்லுவாங்களா இல்லையா? அது மாதிரி நாம் மட்டும் ஒன்றை அடைந்து கொண்டு மற்றவர்களுக்கு அதை தராமல் இருந்து விடக்கூடாது, மற்றவர்களும் அதை அடைந்து கொள்ளும் விதமாக வழிகாட்ட வேண்டுமாறு நாம் பணிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு சமுதாயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். குர்ஆனில் கூட இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், வலிகுல்லி விஜ்ஹத்துன் ஹுவ முவல்லிஹா ஃபஸ்தபிகுல் கைராத், ஒவ்வொரு சமூகத்தவர்களுக்கும் அவர்கள் செல்கிற ஒரு தனி பாதை ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு சமுதாயமும் அவரவர்கள் செல்வதற்கென்று ஒரு தனி பாதை இருக்கிறது. எனவே ஃபஸ்தபிகுல் கைராத், இறை நம்பிக்கை கொண்டவர்களான முஃமின்கள் நன்மையான பாதைகள், மிகச்சிறந்த செயல்கள் எதெல்லாம் இருக்கிறதோ அதன் பக்கம் அவர்கள் செல்வதிலே அவர்கள் முந்திக் கொள்வார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும். நல்ல செயல்கள் எது இருக்கிறதோ அதில் முந்திக் கொண்டு நாம் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறார். நபிமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்லுகிற பொழுது, ஃபஸ்தஜப்னா லஹு வ வஹப்னா லஹு யஹ்யா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய துஆவுக்கு நாம் பதிலளித்தோம். யஹ்யா என்ற குழந்தையை நாம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கினோம். வ அஸ்லஹ்னா லஹு ஸௌஜா, அவருக்கு தகுதியானவராக அவருடைய மனைவியை நாம் ஆக்கினோம். இன்னஹும் கானு யுசாரிஊன ஃபில் கைராத், இவர்கள் ரெண்டு பேருமே மிகச்சிறந்த செயல்களை செய்யக்கூடியவர்களாக, செய்வதிலே விரைவாக அதை செய்யக்கூடியவர்களாக, முனைப்பு காட்டக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டும். எந்த ஒரு விஷயத்திலும் சிறந்த ஒன்றை செய்வதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான். எனவேதான் நபிமார்கள் அவர்களுக்கு வழங்கிய குழந்தையும் அவர்களுடைய மனைவியும் சிறந்த செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறார். அதே மாதிரி முஃமின்களாகிய அடியார்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
ஒரு வசனத்தில் சொல்லுகிற பொழுது நல்லோர்களை பற்றி சொல்கிறான். வல்லதீன யுத்தூன மா ஆத்தவ், தன்னுடைய இறைவனின் பக்கம் திரும்பி செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் என்ற எண்ணத்துல தங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் குலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன், தங்களுடைய ரப்பின் பக்கம் செல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற அந்த பயத்துல அவங்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கிய நிலைமையில அவர்கள் இருப்பதோடு மட்டுமல்லாமல் உலாயிக யுசாரிஊன ஃபில் கைராத், அவர்கள் நல்ல விஷயங்களில் நற்காரியங்களில் அவர்கள் விரைந்து நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். வஹும் லஹா சாபிகூன், அவர்கள்தான் எல்லாவற்றிலும் ஒருவரை ஒருவர் அவர்கள் முந்திக் கொண்டு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். இப்ப நபிமார்களாக இருந்தாலும் சரி, நல்லோர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் நல்ல விஷயங்களில் உலாயிக யுசாரிஊன ஃபில் கைராத், நல்ல விஷயங்களில் அவர்கள் விரைந்து செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே உரைசாற்றுகின்றான். ஆகவே நாமும் இவைகளெல்லாம் நல்ல விஷயங்கள் என்று கேள்விப்படுகிறோமோ அதை உடனே செய்ய வேண்டும் என்பதாக நாம் எண்ண வேண்டும். அந்த விஷயத்தை செய்து அந்த நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். அதை விட்டுவிட்டு வேறொரு எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், ஏதோ இன்னைக்கு கேட்டோம் அல்லது என்ன பேசினாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு தகவலை தெரிந்ததாக நாம் விட்டுவிடாமல் அதை நாம் தெரிந்து கொண்ட அந்த அமலை, தெரிந்து கொண்ட ஒரு செயலை, தெரிந்து கொண்ட ஒரு செய்தியை நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட தான் விரும்பக்கூடிய எல்லா அமல்களையும் மிகச்சிறந்த செயல்களாக வெளிப்படுத்தக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி தருவானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.